పరిపశిష్ట గ్రంథము బైబిల్ అనుదినం పఠించిన ప్రేమ కూడా నడుపును ఓ పరిపశిష్ట గ్రంథము బైబిల్. பரிசுத்தராமத்திற்கு சோதரம் உண்டாகட்டும். சரியான நேரத்தில் முடித்து விடுது. 6 பயப்பட வேண்டியதில்லை. 1 மணி என்ன இருக்கும்? 12 சரியான 10க்கு முடித்து. ஆனால் கவனமாக எசேக்கியேல் 37 எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 36 24 வசனம் முதற்கொண்டு 30 வசனம் வரைக்கும் இருக்கிற வசனத்தை மாறி மாறி வாசிக்கலாம். முதல்ல ஒரு வாசிங்க. 24 30. அடுத்தவங்க வாசிங்க. 36 அதிகாரம் 20. சகல தேசம் சேர்த்து சுயதேசங்களை கொண்டு வருவேன். கொடுத்து ஒரு உள்ளத்திலே புதிதான சல்லான மாம்சத்தை எடுத்துக்கொண்டு சதையான இதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாயிருங்கள். நான் உங்கள் தேவனாய் இருந்து நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே இன்றி அடையாளங்களுக்கு வெளிச்சத்தின் மேலே வாயில் பண்ணி பெருகப்படுவேன். கர்த்தர்தாமே வசனங்களை ஆசிரியர் நம்மிடம் பேசுவோம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முன்பாய் கொண்டு வந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை வாசிக்கிற கேட்கிற எங்களுக்கு கூட இவைகளை எழுத்துள்ளதை நிறைவேற்றி எங்களுடைய வாழ்க்கையிலே சம்பூர்ணம் ஒரு திருப்தி உண்டாக கர்த்தர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் விசுவாசித்து உடைய திருமணத்திற்கு பார்க்கிறோம். கர்த்தர் இப்பொழுது செய்தியிலே இப்போது பேசி எங்களை கனப்படுத்த மாட்டோம். வருகிற வருஷத்தில் நாங்கள் புதிய தீர்மானத்துடனே உண்மை நம்பி உங்களை பின்பற்றி உடைய பிரமாணங்களை கை கொண்டு உம்மாலே நாங்கள் திருப்தி அடைய முடியாது. நீரை திரும்ப செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சோத்திரத்தோடைய ஜெபத்தை ஏறெடுத்துக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். 24 வசனத்திலே ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்த ஒரு காரியம் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவம் அங்கே சொல்லப்படுது. வாசங்கள் 24. நான் உங்களை புதிதாக அழைத்து உங்களை சகல தேசங்களில் சேர்த்து உங்களை சுய தேசங்களை கொண்டு வருவேன். இது நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து முடிந்த ஒரு காரியம். புறஜாதிகளாய் தூரமாய் இருந்த நம்ம எல்லோரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூட்டி சேர்த்தார். அவருடைய ஒரே ரத்தத்தினாலே நம்மை மீட்டுக்கொண்டு அவருடைய ஜனமாய் மாற்றினார். சிதறி கிடந்த நம்மை எல்லோரையும் ஒரே ஜனமாய் ஒரே சரீரமாய் நம்மை தீர்த்தார். அது நடந்து முடிந்து விட்டார். இப்படி நம்மை கூட்டி சேர்த்து அழைத்த தேவன் நம்மை தம்முடைய ஜனம் என்று சொல்லுகிறார். என்னுடைய ஜனம். இந்த என்னுடைய ஜனம் என்று தேவன் சொல்லிக் கொள்ளுகிற ஜனத்திற்கு இல்லவெல்லாம் செய்வார், என்ன காரியங்கள் எல்லாம் செய்வேன் என்று வாக்கு பண்ணினார் என்பதை குறித்து 30 வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். சுருக்கமாய் தான் நான் பார்க்கிறோம். கவனமாய் கவனிக்கும். 25 வசனம். உங்களை சுத்தமாக்குவேன், என் ஜலத்தை கழித்து நான் உங்களை சுத்தமாக்குவேன். காலையில கேட்ட செய்திக்கு இந்த செய்திக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு.
இதெல்லாம் செய்திகள் நான் உங்களுக்கு தயாரிச்சு போறதில்லை. ஆண்டவர் அதை சொல்லிட்டுள்ளாரு, அவர் சொல்லிடுவார். காலையில் கேட்ட செய்திக்கு அதுக்கு கனெக்ஷன் இருக்குது பாருங்க. தம்முடைய ஜனமாய் தெரிந்து கொண்டு ரட்சித்த ஜனத்தை அவர் எல்லா விதமான அசுத்தங்களில் இருந்து சுத்திகரிக்கிறார். ஜலத்தை ஊற்றி பரிசுத்த ஆவியாரை நம்ம மேலே அனுப்பி ஜலமாகி அவருடைய வசனத்தினாலே நம்மை சுத்திகரிக்கிறார். வேத வசனங்கள் நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தருடைய வசனங்களை நமக்கு கர்த்தருடைய வசனத்தை வாசித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய இருதயத்திலே இருக்கக்கூடிய அசுத்தங்கள், நரகலான விக்கிரகங்கள். இப்போ 2வது செய்தியில் பார்த்தோம், பொருளாசை என்கிறது விக்கிரகம், எல்லாத்துக்கும் சம்மந்தம் இருக்குது பாருங்க. இவைகளில் இருந்து கர்த்தர் வந்து சுத்தி. இட் இஸ் நாட் அன் ஒன் டைம் ஆக்ட், ஒரு முறை சம்பவிக்கிறது அல்ல, அனுதினமும் நிகழக்கூடிய ஒரு காரியம். கர்த்தர் அனுதினமும் நம்மை சுத்திகரிக்கிறோம். அதற்காக தான் நாம் கன்ஃபெஷன் என்று சொல்லக்கூடிய அறிக்கை செய்தியை நாம் செய்கிறோம். வீட்டில் ஜெபம் பண்ணாலும் சரி, சமையல் ஜெபம் பண்ணாலும் சரி, நாம் தவறுகளை உணரும் போது கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுவது நமக்கு சுத்திகரிப்பு உண்டு. அசுத்தத்திலேயே தொடர்ந்து இருக்கிறதல்ல, அறிக்கை செய்து விட்டு விடும் போது வேத வசனங்களுடைய வல்லமைக்கு நம்முடைய வாழ்க்கையை கையளிக்கும் போது நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். வைரம் என்கிறது பட்டை தீட்ட தீட்ட அதனுடைய விலை கூடிக்கொண்டே போகும். பட்டை தீட்டுகிறதன் மூலமாய் அது விலை கூறு உயர்ந்ததாய் மாறிக்கொண்டே போக ஆண்டவர் நம்முடைய அந்த பட்டை தீட்டுவார். வெட்டணும், அதை செலுக்கணும், அதை சீவணும். இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது நாம் விலையேறப்பட்டவர்களாய் மாறும். பேதர் சொல்லும்போது விசுவாசம் என்கிறது பொண்ணு கொப்பாய் இருக்கிறது, அது அக்கினியிலே பரீட்சை பார்க்கப்படும். பொண்ணானது அக்கினியிலே வைக்கும் போது அதில் இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் விலகி போய் அது சுத்த பசு பொண்ணாய் மாறுகிறது என்று அவர் சொல்லி விசுவாசம் என்கிறது அப்படிப்பட்டது. அப்போ தேவ ஜனமாகி நாம் நம்முடைய தேவன் மேலே வைக்கிற விசுவாசம் அது கலப்பில்லாத சுத்தமான பலமான பொன்னை போன்ற விசுவாசம் நமக்குள்ளே வரத்தக்கதாய் அவர் தம்முடைய வசனத்தின் மூலம் நம்மை சுத்திகரிக்கிறார். இந்த சுத்திகரிப்பு நமக்கு எல்லாருக்கும் அவசியம். சிலருக்கு சலிப்பு இருக்கிறது. என்னடா எப்ப போனாலும் இது குத்தி குத்தி காணும் மாதிரி இருக்குது, சலித்துக் கொள்ளுகிறார்கள். சலித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு அந்த விலையேறிய தன்மை கிடைக்கவே கிடைக்காது. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஜலத்தை நான் ஜலத்தை ஊற்றி அவர்களை சுத்திகரிப்பேன். அடுத்த வருஷம் கல்லான இருதயத்தை உங்களிலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உனக்கு கொடுப்பேன். அதுக்கு பேர் புதிய இருதயம். உன்னுடைய பழைய சுபாவத்தை இரக்கமில்லாத, அன்பில்லாத, கொடூரமான, தீவிர செய்கின்ற, திருக்குள்ள கேடுள்ள இருதயத்தை உன்னை விட்டு எடுத்து போட்டு நவமான இருதயத்தை, சதையான இருதயத்தை, உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு கொடுப்பேன். அப்ப நம்ம சுபாவம். சில பேருடைய விசுவாச வாழ்க்கை எப்படின்னா எரும மாட்டு மாதிரி விசுவாசம். எரும மாட்டு மேல மழை பெஞ்சதுன்னா அது பாட்டுக்கு தலையாட்டிட்டு போயிட்டு தான் இருக்கு. அது ஒண்ணும் கிடையாது, ஓடாது ஓடியாது ஒண்ணும் பண்ணாது, அப்படியே போயிட்டு என்ன சொன்னாலும் உணர்வு இல்லை. அப்படிப்பட்ட இருதயம் அல்ல, உனக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பது. புதிய சதையான சதைக்கில ஊசுத்திரீனா என்ன செய்யும்? வலிக்கும். அதுதான் உணர்வுள்ள உண்மையான சதையான இருதயத்தை. கல்லா
மூசிகாவோடையும் கல்ல கொண்டாங்க. அந்த இருதயம் அல்ல, கடின இருதயம் அல்ல, அன்பான இளகிய இருதயத்தை இருக்கும் விசுவாச இளகிய கல்லான இருதய உடையவர்களாக இரக்கம் உள்ளவர்களாக அன்புள்ளவர்களாக அது ஆவியின் கனியாகிய அந்த 9 விதமான கனியை பற்றி சொல்லப்படுகிற அந்த சுபாவங்களுடையவர்களாக இருக்கக்கூடிய இருதயத்தை என் ஜனத்திற்கு கொடுப்பேன். தேவசம் இருக்கா? ஜலத்தை ஊற்றி சுத்திகரிப்பதோடு மாத்திரம் இல்ல, உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்குகிறார். இருதயம் மாறும்போதுதான் வாழ்க்கை மாறும். இருதயத்திலே மாற்றமில்லை என்று சொன்னால் வாழ்க்கை மாறவே மாறும். பாருங்க, இதுக்கு முந்தின செய்தியில பார்க்கும்போது அவங்க எல்லாரும் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்க. இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா have me excused அப்படின்னா, வர முடியல, அதுக்கான வருத்தப்படல, தயவு செய்து மன்னிச்சு. இந்த வார்த்தை நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுறது எதுக்கு எடுத்தாலும் சாரி, எனக்கு வர முடியல, சாரி சாரி. ஒரு அர்த்தம் கிடையாது, உணர்வை சொல்றது கிடையாது, ஏதோ வழக்கமா சொல்றது. அப்போ இருதயம் மாறும்போது நம்முடைய வாழ்க்கை மாறும். எப்படி மாறணும்? தேவனுக்கு ஏற்ற, தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற வாழ்க்கையே கர்த்தருக்கு ஏற்ற. கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கக்கூடிய வாழ்க்கை முறை எனக்கு தேவையாக வேண்டும் என்று சொன்னால் என் கடின இருதயத்தை கர்த்தர் மாற்றும்படி நான் அனுபவிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் கூட அன்பு இல்லை, இரக்க குணம் இல்லை, தயவு இல்லை, பொறுமை இல்லை, நற்குணம் இல்லை. ஆண்டவரே, ஆண்டவர் என் கடினமான பேச்சுகளை எல்லாம் மாற்றங்கள் நிறுவன முடியல. ஆண்டவரே, ஆண்டவர் மாற்றார். தம்முடைய ஜனத்துக்கு ஆண்டவர் அடுத்த வருஷத்துக்காக கைது கர்த்தருடைய நீதி நியாயங்களின் கற்பனைகளை நீ கை கொண்டு நடக்கும்படிக்கு உனக்கு புதிய ஆவியை கொடுப்பேன். அப்போ கர்த்தருடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறபடினாலே எவர்கள் ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரர் என்று சொல்லி எபிரேயர்களை நான் வாசிக்கணும், ரோமர்ல வாசிக்கணும். Those who are led by the Spirit of God, they are the sons of God. ஆவியானவரை நடத்தப்படுவதில் எவர்களோ அவர்கள் தேவனுக்கு புத்திரராக இருக்கிறார்கள். அப்பா சொன்னதுக்கு கேட்கிறப்பாக அப்பாவுக்கு பிரியமா இருக்கும். அருமையான இதெல்லாம் உலக பிரகாரமும் சரி, கர்த்தருடைய சம்பந்தத்திலும் சரி, நம்மளாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். உலக பிரகாரமாக இருக்கிற பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களுக்கு பிரியமான நிழல் நடக்கிறியா? எப்படி நடக்கிறியா? சத்தமே காணுமே. பேட்ரிக் சேவியர் எப்படி நம் மாசத்தின் பிரகாரம் தாப்பனாக இருக்கிறவர்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிந்து கனப்படுத்தி நடக்கிறது போல நம்முடைய பரலோகத்தின் பிதாவாக இருக்கிற தேவனுடைய புத்திரனாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்படும் போது அவருக்கு பிரியமாக இருக்கும். அப்பேற்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுவதற்கு நீ கையளிப்பாயானால் நீ தேவனுக்கு பிரியமாக இருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஜனத்துக்கு வரும். அடுத்த வருஷம் நான் உங்கள் பிதாக்களுக்கு வாக்கு பண்ணின தேசத்திலே குடியிருப்பீர்கள். Thou shalt dwell in the land which I have promised to your fathers, and I will be your God, and you shall be my people. கர்த்தருடைய தேசத்திலே, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற இடத்திலே நாம் சுகமாய் வாழ்வதற்கு ஒரு நிபந்தனை உண்டு. அது என்னவென்று சொன்னால், தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவிலே எந்த வரிசையிலும் வரக்கூடாது. தேவனோட
இருக்கிற அந்த இடைவிடாத உறவு உனக்கு இருக்குமாகில் கர்த்தர் உனக்கு கொடுத்த இடத்துல நீ சுகமாய் குடியிருப்பாய். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னதுதான் இது. அப்ப நடந்தது. இப்போ நமக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலாய் நமக்கு இஸ்ரவேல் தேசம் இஸ்ரவேல் சொன்னதில் அவர் சுகமாய் குடியிருக்கும்படி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே கர்த்தர் அவர்களை கொண்டு வந்து சேர்த்தார். யோசுவாவின் நாட்கள் வரையிலும் கர்த்தரோட கூட இஸ்ரவேல் ஜனம் நடந்தது. யோசுவா செத்து போன பிற்பாடு என்ன நடந்தது? கர்த்தரோட கூட நடக்கல. நியாயாதிபதிகள் வந்தார்கள். கிதியோன் இருந்த வரைக்கும் நடந்தார்கள். கிதியோன் செத்து போயிட்டான். ஜனங்கள் திரும்பவும் போயிட்டாங்க. அப்புறம் ராஜாக்கள் வந்தார்கள். ராஜாக்களும் விலகி போனார்கள். கர்த்தரோட கூட நடக்க முடியாதனாலே இஸ்ரவேல் தேசம் கர்த்தர் வாக்கு பண்ணின தேசத்தில் இருந்து சிதறடிக்கப்பட்டு உலகம் எங்கும் போய்விட்டது. காரணம் என்ன? தேவனோட கூட நடக்கல. அந்நியர் வாரியம் பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இடத்துல நீங்கள் சுகமாய் குடியிருப்பது வேணும் என்று சொன்னால் கர்த்தரோட கூட நடக்கிற அனுபவம் வேணும். இட்ஸ் நாட் an option, it is a compulsion. It is statutory value. கர்த்தருடைய சட்டப்பூர்வமான தீர்மானம் என்னவென்று சொன்னால் தேவனோட இருக்கிற உறவை விட்டு நீங்கள் பிரிந்து போகலாகாது, விலகி போகலாகாது. அப்படி நான் சுகமாய் குடியிருக்க முடியாது. கர்த்தரோட கூட நடக்கிற கிருபை நமக்கு தேவனாக. அடுத்த வருஷம் 29ஆம் வசனம். பஞ்சத்தை வரவழைக்க மாட்டேன், கோதுமையை அனுப்பி உங்களை போஷித்தார். பஞ்சம் என்கிறது மரணத்துக்கு முந்தின நிலைமை. பஞ்சம் வந்தால் ஆகாரமின்றி பட்டினியாய் கிடந்து நோய்வாய்ப்பட்டு மரணத்துக்கு எதுவாய் கொண்டு போய்விடும். அதான் ஃபெமைன். பஞ்சம் என்றதுக்கு ஆவிக்குரிய பைபிளுக்கு மீனிங் தான். அது மரணத்தை நோக்கி போகின்ற ஒரு டிகிரேடிங் லைஃப். கீழே போகிற வாழ்க்கை, மேலே போகிற வாழ்க்கை கிடையாது. அந்த வாழ்க்கை உனக்கு வராதபடிக்கு கோதுமை அனுப்புவேன். கோதுமை உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். திருமணத்தில் சொல்ற இல்லையா, உன் மனைவி பற்றி, பிள்ளைகளை பற்றி, கையின் பிரயாசத்தை பற்றி 128ஆம் சங்கத்தில் எல்லாம் வாசிச்சு. கர்த்தர் நம்மை போஷிக்கிறவராக இருப்பார். பஞ்சத்தின் மத்தியில் ஆண்டவர் நம்மை போஷிப்பார். பஞ்சம் வந்து உன்னை மரணத்துக்கு எதுவாக நடத்தாதவர்களுக்கு கர்த்தர் உன்னை உண்மையாய் கிருபையாக இருக்கிறது. ஏற்ற காலங்களிலே கர்த்தர் கிருபை பெற்றார். சரி, அடுத்த வருஷம் வாசிக்கப்படுவோம். ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடலாம். அடுத்த வருஷம் நிந்தை நீங்கள் அடையாதபடிக்கு நீங்கள் திருப்தியாய் சுகமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் அருள் செய்வார். இன்றைக்கு நான் கிறிஸ்துவர்களாகிய நாம், விசுவாசிகளாகிய நாம் நிந்தைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். ரிப்ரோச் என்ற ஆங்கிலத்திலே சொல்றோம். சிறுமையின் நாட்கள். நம்ம யாரும் மதிக்கிறது கிடையாது. நமக்கு யாரும் உதவி செய்வது கிடையாது. நமக்கு உரிமைகள் எல்லாம் மறுக்கப்படுகிறது. நமக்கு ஃப்ரீடம் கிடையாது. இதெல்லாம் கிறிஸ்துவ நாம் இன்றைக்கு சிறுமை. இன்றைக்கு இருக்கிற நிலைமை சொல்றோம். ஆனால் இவை எல்லாவற்றையும் மத்தியில் கர்த்தர் ஒன்றும் அங்கே ரோமருக்கு எழுதும்போது கிறிஸ்துவோடைய அன்பை விட்டு எது பிரிக்கணுமே? பசியோ, பட்டயமோ, மரணமோ எது பிரிக்கணும்? ஒன்றும் பிரிக்கிறார் சொல்லி எல்லா சூழ்நிலைகளிலும்
தேவன் நம்மோட கூட இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அனுமதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அநேகருக்கு கேள்விகள் உண்டு. நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் கர்த்தருடைய பிள்ளை, எனக்கு ஏன் பிரச்சனைகள் வருகிறது, எனக்கு ஏன் சிறுமை வருகிறது, நான் ஏன் பட்டினியா இருக்கிறேன், எனக்கு ஏன் திருப்தி இல்லை, எனக்கு ஏன் வியாதி வருகிறது என்று வரலாம், கேள்விகள் வரலாம். ஆனால் கர்த்தருடைய வழிகள் நம்முடைய வழிகளைப் போல அல்ல. அவருடைய வழிகள் நம்முடைய வழிகளை காட்டிலும் மேலானது. அவர் கொண்டு செல்கிற வழிகளை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அவைகள் நம்முடைய நம்பிக்கையாகவே நடக்குது. ரோமர் 8:28 நம்ம வாசம். அவருடைய அனாதை தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். உபத்திரவங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், வியாதி வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், சிறுமை வந்தாலும் எல்லாம் நம்முடைய நன்மைக்கென்றே கர்த்தர் நடத்தி விடுவார். அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஆசை. எல்லாருடைய வாழ்க்கையும் ஆபிரகாம் முதற்கொண்டு நம்முடைய முற்பதாக்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் இப்படித்தான். ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு தகப்பன். கானான் தேசத்தில் எப்படி இருந்தாங்க? பரதேசியாக இருந்தாங்க. வீடு கட்டுறாங்க ஆபிரகாம், கூடாது, இடம் விட்டு இடம். ஆனால் அவனுடைய சந்ததிக்கு தருவேன் என்று வாக்குப்படினால ஈசாக்கு வீட்டு கட்டினான். அதுக்கு 12 கோத்திரம் கானான் தேசத்தில் வீடுகளை கட்டினார். எல்லாருக்கும் கர்த்தர் கொண்டு சொல்கிற வழிகள் நம்முடைய வழிகளை போல எல்லாம் நன்மைக்கு எதுவாக முடியும். மோசே பாருங்க, இஸ்ரவேலை 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே வழிநடத்தினார். அப்பேற்பட்ட பெருந்திரளான ஜனங்களுக்கு தலைவனாக இருந்து அவர்களை கானான் தேசம் எல்லா வரைக்கும் கொண்டு சென்றார். தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே மோசே உட்கார்ந்து இருந்தான். அவன் சொல்றதுதான் சட்டம். ஆனா அதுக்கு முன்னால் என்ன பண்ணிட்டு இருந்தான் மோசே? 40 வருஷம் ஆடு மேய்ச்சான். சாதாரண ஆளு கிடையாது. ராஜ குடும்பத்திலே வளர்ந்து ராஜ குடும்பத்தினுடைய எல்லா விதமான எல்லா சலுகைகளையும் அனுபவித்து ஆடம்பரமான வாழ்க்கையிலே 40 வருடங்கள் வாழ்ந்து கொண்டவன் 40 வருஷம் ஆடு மேய்ச்சான். எதற்கு? கர்த்தருடைய ஜனத்தை தலைவராக வரும்படிக்கு உயர்த்தும்படிக்காக கர்த்தர் அவனை முதல்ல கீழே போட்டுவிட்டார். மோசே பெரிய தலைவர். உனக்கு வருகிற பிரச்சனைகளினாலே சோர்ந்து போய்விடாதே. கர்த்தருடைய வழிகள் எல்லாம் உன்னதமானவைகள். As for God, His ways are perfect என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு தவறடைக்கிற தேவன் அல்ல, நமக்கு தீமை செய்கிறவர் அல்ல, நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய வழியிலே நம்மை நடத்தி கொண்டு போகிறார். தாவீதை பாருங்கள். தாவீது என்ன ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டான். சிங்காசனத்தில் ஏறி உட்கார்ந்தானா 14 வருடம், 30 வயசு வரை 17 13 வருஷம் அங்கே இங்கே ஓடி எப்படா சாப்பிடும் தெரியாது. அபிஷேகம் பண்ணப்பட்டான். நேரம் வந்தபோது 30வது வயதில் கர்த்தர் அவனை எடுத்து சிங்காசனத்தில் உட்கார்ந்தார். அது வரைக்கும் குகைகளிலே ஒளிந்து கொண்டிருந்தார். மற்றவங்கிட்ட போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு இருந்தார் தாவீது. அப்போ உயிருக்கு முன்பாக இருக்கக்கூடிய சிறுமை கர்த்தருடைய வழி. அதை நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது. நமக்கு கடினமான காரியங்கள் நடந்திருந்தாலும் கூட இவைகளெல்லாம் கர்த்தர் எனக்கு நன்மையாய் மாற்றுவார் என்று நீ விசுவாசித்தால் நீ நன்மையை கண்டடைவாய். இது எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனம் கானான் தேசத்துக்கு போறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா எத்தனை இடங்கள் மோவாப் தேசத்துக்கு அந்த எல்லைக்கு வந்தபோது மோவாப் என்கிற தேசம் இருக்கிறது. அதில் 2 ராஜாக்கள் இருந்தாங்க. ஒருத்தர் பேர் சீகம், இன்னொருத்தர் பேர் ஓகு.
இடையூறு பண்ணினாங்க. வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு ஜனங்கள் போவதற்கு இடையூறாக நின்றவர்கள் என்னானார்கள்? கர்த்தர் சீகோனையும் ஓகையும் பலத்த ராஜாக்கள் ஒன்றுமில்லாமல் சொல்லிவிட்டார். உன் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொள்வேன் என்று வாக்கு பண்ணின தேவன் அந்த ராஜாக்களை எல்லாம் தள்ளிவிட்டு இஸ்ரவேல் ஜனம் கடந்து போகும்படியாக செய்தார். உனக்கு இடையூறுகள் வருகிறதா? தடைகள் வருகிறதா? கர்த்தர் கைவிட்டு விட்டார் என்று நினைக்கிறாயா? கர்த்தர் ஒருவாரும் கைவிடுகிற தேவன் அல்ல. Things may delay. Sometimes things may be delayed. ஒருவேளை தாமதிக்கலாம். But he is not a God who will deny. உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார். கொடுப்பதற்கு தாமதிக்கிறார். தாமதம் என்பது உயர்வுக்கு முன்பாக இருக்கு. ஆகவே அருமையான தேவனுடைய சோர்ந்து கடந்த வருடத்திலே கசப்பான அனுபவங்கள் நடந்திருந்தால் இந்த ஆண்டிலே கர்த்தர் அதை நன்மைக்கு எதுவும் உன் பிரச்சனைகள் என்னவா இருந்தாலும் சரி கர்த்தருடைய பிரமாணத்துக்கு உட்பட்டு நடந்து அவரை நேசித்து ஆண்டவரே அவருடைய சித்தம் என்று நீ சொல்வாய் ஆகிறது உயர்வு நிச்சயம். தற்காலத்து பாடல்கள் எல்லாம் மறைந்து போய் புதிய காரியத்தை கேட்டு 30ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட காரியத்தில் ஆண்டவர் நான் திருப்தியும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தருடைய ஜனத்திற்கு தருவார். இப்பேற்பட்ட தேவன் நம்முடைய தேவன். இந்த வருஷத்தில் நம்முடைய தேவன் நமக்கு நம்பிக்கையாக இருக்கிறார். அவர் அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை கர்த்தர் எழுத்தளவிலே நிறைவேற்றுவார். நம்முடைய இஸ்ரவேலை அழைத்த தேவன், இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய தேவன். தேவனுடைய ஜனமாக இருக்கிற நாம் அவரோட கூட நடந்து அவரை மகிமைப்படுத்தி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை கனம் பண்ணி அவருடைய வீட்டை நாம் கனம் பண்ணி நாம் ஜீவிப்போம் என்று சொன்னார். கர்த்தர் நம்ம உயர்வுக்கு கொண்டு வருவார். அப்படிப்பட்ட உயர்வின் ஆண்டாக ஆசீர்வாதத்தின் ஆண்டாக செழிப்பின் ஆண்டாக இந்த வருஷத்தை கர்த்தர் நமக்கு முடிச்சுட்டுவார் என்று சொல்லி பிரார்த்தனையுடனே இந்த செய்தியை முடிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்புள்ள ஆண்டவரே, கர்த்தாவே கிழவியார் கொடுக்கப்பட்ட சுருக்கமான செய்திக்கு ஸ்தோத்திரம். அதில் அநேக சந்தைகளை நீ சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் எங்களுக்கும் தாழ்த்திருக்கிறோம். நாங்கள் கூட ஆண்டவரே பல நேரங்களில் சிறுமைப்பட்டு வந்திருக்கிறோம், அலசடிப்பட்டிருக்கிறோம், ஆண்டவரை வியாதிப்பட்டிருக்கிறோம், சோதனைகளோட போய் கண்ணீரோட வந்திருக்கிறோம். ஆண்டவரை கண்ணீரின் பள்ளத்தாக்கள் எல்லாம் நீரூற்றுகளாய்